உலக புகழ்பெற்ற தங்க சுரங்கமானது மூடப்பட்டு 25 ஆண்டுகள் ஆயிட்டு 27ஆம் தொடக்கமாக இருக்குது. 3500 தொழிலாளர்களும் மற்ற லட்சக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்களும் இன்றைக்கு நடுத்தெருவில் மத்திய அரசாங்கத்துடைய தவறான பிற்போக்கு கொள்கையினால இந்த பிஜேபி தொழிலுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. 25 வருஷமா பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் இதுக்கு முடிவில்லை. கடைசியாக பார்த்தோம்னா முன்னாள் பிஜேபி தொழிற்சங்க தலைவர்கள் வழக்கு தொடுத்து கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் 52 கோடி ரூபாய் பிளஸ் 6% வட்டி போட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 120 கோடி ரூபாய் வந்திருக்கும். அதுவும் கொடுக்காம இந்த மானங்கட்ட பிஜிஎம்எல் மேனேஜ்மெண்ட் மற்ற மத்திய அரசாங்கம் அப்பீல் போயிட்டு இன்னைக்கு தொழிலாளர்கள் நடுத்தேடி விட்டு இருக்காங்க. அதனை தொடர்ந்து இந்த 25 காலம் நிறைவேற்றதை அதுக்காக கேஜிஎஃப் சேவ் கமிட்டி இன்னைக்கு தங்க சுரங்க தொழிலாளர் பிரச்சனை சால்வ் பண்றதுக்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்து முயற்சிகள் பண்ணிருக்காங்க. இன்றைக்கு அள்ளிக்கடை தொடங்கி இன்னைக்கு காந்தி சிலைகள் இந்த பூசை வந்துக்குது. இல்லை பல்வேறு தொழிற்சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் எல்லாமே ஒரு சேர்ந்து இருக்காங்க. சேர்ந்து கேஜிஎஃப் சேவ் கமிட்டி ஒற்றுமையாக இருக்கிற தொழிலாளிகள் ஒற்றுமையாக கொடுத்து சொல்லிட்டு அதே போல எஸ்ஆர் சொன்ன மாதிரி பிஜிஎம்ல அட்டாக் 5 தொழிலாளர்கள் குடும்பம் சேர்ந்து போயிட்டு ஒரு பெரிய போடணும்னா நிச்சயமா அதெல்லாம் நான் சார்ந்திருக்கிற தொழிற்சங்கமும் சரி என்னுடைய அமைப்பு பொதுநல அமைப்பும் சரி நிச்சயமா பெண்களை திரளாக கொண்டு வந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பேன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் துக்ககரமான தினம். காரணம் என்னவென்றால் 25 ஆண்டுகளாக தங்கச் சுரங்கம் மூடி 25 ஆண்டுகள் நிறைவு பெற்று 26வது ஆண்டு. இந்த 26 ஆண்டுல துக்ககரமான செய்தி என்னன்னாக்கா, இந்த பிஜிஎம்எல் நிர்வாகமும் மத்திய அரசும் மாநில அரசும் இதுவரைக்கும் செவி சாய்க்கவில்லை. அது காரணம் என்னன்னு கூட புரியல. மாறாக மத்திய சர்க்கார் ஒரு 2007 ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. கேபினெட் டிசிஷன் எடுத்துட்டு அதுல தோழர்களுக்கு வீடுகளை சொந்தமா பண்ணணும்னு சொல்லிட்டு 2007 சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர். அந்த ஆர்டரை கூட இதுவரைக்கும் நிறுத்த முடியாத இந்த பிஜிஎம்எல் நிர்வாகம் ஒண்ணுமே தெரியாதவங்க உட்காந்து நிற்கிறாங்க. இந்த சொன்ன பவன்ல எது கேட்டாலும் தெரியாதுன்னு உட்காந்து நிற்கிறாங்க. நாங்களும் பல முறை போராடி பார்த்தோம் வீடுகளை பண்ணோன்னு. இது மத்தியில வீடுகளை சொந்தமாக்கணும் எல்லா தோழருக்கும் கூட பல்வேறு பிரச்சனையும் பண்ணோம். இது மத்தியில 2229 வழக்கு நம்பரு 20,000 கேஸ் ஃபைல் பண்ணோம். அந்த கேஸ்ல வெற்றியும் பெற்றோம். ஊனாட்சி என்றவர் எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு, நல்ல தீர்ப்பு. அந்த தீர்ப்பு எதிர்த்து பிஜிஎம்எல் நிர்வாகம் அப்பீல் போயிருக்கிறாரு. அந்த அப்பீலும் கேஸ் நடக்குது. மார்ச் மாதம் 12ஆம் தேதி தோழர் தலைமையில தோழர் பாலன் அவர்கள் வழக்காடுறாரு உயர் நீதிமன்றத்துல. அது போல எல்லா தோழர்களுக்கும் உணவு இருக்கணும். எவ்வளோ ஒரு சில சங்கம் மட்டும் ஒரு சில தொழிலாளி மட்டும் போராடினா இல்ல, அடுத்து வர கூட்டத்தை ஏரியா வாரியாக எல்லா பகுதி மக்களும் சேர்ந்து ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைந்து அசம்பிளியால் செல்லும் என்ற போராட்டத்தை வழிநடத்துறதுக்காக எக்ஸ்எம்ப்ளாய் அசோசியேஷன் மற்றும் எல்லா அமைப்புகளையும் ஒன்றிணைந்து போராடவும் வெற்றி பெறும் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.